வடக்கன்குளம் ஜாய் பல்கலைக்கழகத்தில் சர்வதேச விஞ்ஞான அறிவியல் ஆராய்ச்சி விஞ்ஞானிகள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொள்ளும் மாநாட்டிற்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் வடக்கன்குளம் ஜாய் பல்கலைக்கழகத்தில் வரும் 29, 30ஆம் தேதிகளில் சர்வதேச விஞ்ஞானிகள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொள்ளும் ஆராய்ச்சி மாநாடு நடைபெற உள்ளது. இந்த மாநாடு மும்பை பாபா அணு ஆராய்ச்சி மைய தலைமை விஞ்ஞானி டாக்டர் சுனிதா கேடியா தலைமையில் நடைபெறுகிறது. இதில் தேசிய அளவில் பல்வேறு பல்கலைக்கழக அறிவியல் பாடப்பிரிவில் பயிலும் மாணவர்கள் மற்றும் வெளிநாட்டில் பயிலும் மாணவர்கள் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலம் கலந்து கொள்ள உள்ளனர். மேலும் இயற்பியல் மற்றும் வேதியியல் பாடம் சம்பந்தமான ஆராய்ச்சி மற்றும் திறனாய்வு கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்படுகின்றன. தேர்ந்தெடுக்கப்படும் மாணவர்களுக்கு ரொக்கப்பரிசு வழங்கப்படும் என ஜாய் யூனிவர்சிட்டி சார்பு துணைவேந்தர் டாக்டர் ஜான் டி பிரிட்டோ தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் அகாடமி டீன் பினி மரின், சர்வதேச விஞ்ஞானிகள் மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர்கள் டாக்டர் செந்தில்குமார், டாக்டர் ஹரீஷ் மற்றும் டாக்டர் சுனிதா ஆகியோர் கலந்து கொண்டனர். வடக்கன்குளத்தில் இருக்கக்கூடிய ஜாய் பல்கலைக்கழகம் கடந்த 4 ஆண்டுகளாக மிக சிறப்பான கல்வி பணியை இந்த தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, மாணவர்களுக்கு சிறப்பாக ஆற்றிக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய நோக்கம் தரமான கல்வியை வழங்க வேண்டும். மாணவர்கள் கலைத்திறனிலும் விளையாட்டுத் துறையிலும் சிறந்து விளங்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் ஆராய்ச்சி துறையிலும் மாணவர்கள் பங்கேற்க வேண்டும், ஆராய்ச்சியை மேற்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே ஒவ்வொரு வருடமும் பல துறைகளிலிருந்து இந்த பன்னாட்டு கருத்தரங்குகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டு எங்களுடைய ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் நேச்சுரல் சயின்சஸ் என்ற துறையிலிருந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிசிக்ஸ் அவர்கள் வருகின்ற 29, 30ஆம் தேதி புதன், வியாழக்கிழமை ஒரு பன்னாட்டு கருத்தரங்கை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். இந்த கருத்தரங்கிற்கு இந்தியாவில் மட்டுமல்ல, பல நாடுகளிலிருந்து ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள் நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் பங்கேற்கின்றார்கள். துவக்க விழாவிற்கு பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டரிலிருந்து ஒரு விஞ்ஞானி துவக்க உரையாற்றி இந்த கருத்தரங்கை துவக்க இருக்கின்றார்கள். இது நிச்சயமாக பல்வேறு முக்கியமான வருங்காலத்திற்கு தேவையான தலைப்புகளிலே இந்த கருத்தரங்கு நடைபெற இருக்கின்றது. இது கலந்து கொள்கின்றவர்களுக்கு மிக அருமையான ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதன் மூலமாக வரக்கூடிய முடிவுகள், ஆராய்ச்சி கட்டுரைகளிலிருந்து மக்களுக்கு பயன்படக்கூடிய முடிவுகளும் இதில் வருவதற்கு வாய்ப்பு.